ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலே உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான பிளாக் ஹல்வா தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நான் ஒரு நார்மல் சைஸ் தேங்காயில் அரை முடி தேங்காய் மட்டும் துருவி எடுத்து வச்சுக்கிடுறேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கெட்டியான பால் எடுத்துக்கிடலாம். நீங்கள் எந்த கப்பை எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கட்டி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 3/4 கப் அளவுக்கு தாராளமாக வரும். ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து வச்சுக்கோங்க. இனி அதே தேங்காய் துருவலில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கிடலாம். 2ஆம் பாலையும் 3ஆம் பாலையும் கலந்து வச்சுக்கிடலாம். கட்டி பாலோட கலந்துடாதீங்க. இனி அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3ஆவது பாலையும் எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் நெய் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதிலிருந்தும் தேங்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கொடுக்கும். அதனால் பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை நல்லா சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் 1/4 கிலோ வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த கேரட் திருவுறதுல உள்ள இந்த சைஸை வச்சு தான் நான் திருவினேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கப் அளவில் ஒரு துருவினதுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு வந்துச்சு. இனி இதை ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பாகு காய்ச்சிடலாம். ஒரு கொதி மட்டும் விட்டு அந்த கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுருங்க. கம்பிப்பாதான் ஆக்க வேண்டாம். நம்ம அரிச்சு எடுத்துட்டோம்னா அதோட தூசி எல்லாம் போயிடும். இதை ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இதை அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கிடலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இதில் நம்ம கலந்து வச்சிருக்கிற 2ஆம் பால் 3ஆம் பாலில் கலந்து விட்டுக்கிடலாம். இனி 100 கிராம் அளவுக்கு நைஸாக பொடிச்சு வச்ச பச்சரிசி மாவை எடுத்துக்கிடலாம். கொழுக்கட்டை இடியாப்பம் பண்ணுற மாதிரி நல்லா நைஸான பொடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அல்வா சூப்பராக வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செய்யுங்க. எனக்கு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆச்சு. இனி அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிரும். இதோட முக்கியமான வேலையே கிண்டி விடுற வேலை தான். கைவிடாமல் எப்பவுமே கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா திக்காயிட்டு இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கட்டிப்பாலை இது கூட சேர்த்துக்கிடலாம். கட்டிப்பாலும் மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிண்டி விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வருது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 20 நிமிஷம் கழித்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுறேன். நெய்யையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் 8 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். மொத்தமே 3 டீஸ்பூன் நெய் தான் இதில் சேர்த்துருக்கேன். ஓரளவு நல்லா உறிஞ்சு எடுத்துச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம்.
அல்வா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 கேஷ்யூவை சின்னதாக உடச்சி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த நெய் பிரிய ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த கேஷ்யூவையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். மாவு இந்த நேரத்தில் கையில் ஒட்டாது. இதுதான் கரெக்டான நேரம். இந்த நேரத்தில் கேஷ்யூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இனி அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வா கலர் கருப்பு கலராக நல்லா சேஞ்ச் ஆகி வரும். கேஷ்யூவும் அல்வாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கேஷ்யூ இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அல்வா ஓரளவு ரெடி ஆயிருச்சு. நேரம் ஆக ஆக நம்ம சேர்த்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதான் இவ்வளோ எண்ணெய் நிறையா தெரியுது. இப்போ நல்லா ஈஸியாக ரொட்டேட் பண்ண வருது. இதுதான் அல்வாவோட பக்குவம். கொஞ்சமாக அல்வாவை எடுத்து கையில் உருட்டி பார்க்கும்போது கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. லைட்டாக என் கையில் ஒட்டிச்சு, ஆனால் கேமராவில் ஒழுங்காக தெரியலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிடலாம். கையில் எதுவுமே ஒட்டாமல் வரும்போது தான் அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்வா இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டியாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் மாவு எடுத்து பார்க்கும்போது எதுவுமே கையில் ஒட்டலை. இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி அதில் இந்த அல்வாவை சேர்த்துக்கிடலாம். ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கிடலாம். உங்கள் வீட்டில் ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கோங்க. அல்வாவோட ஷேப் அதில் கரெக்டாக வெட்டலாம். இதை நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் கமத்தி வச்சிடலாம். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. இனி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது. கேஷ்யூலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் அரிசி மாவு தான் நம்ம கலந்து பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.